Good morning students. பாருங்க ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல நடந்த டெஸ்ட் 63 ஓட ஆன்சர் கீ தான் டிஸ்கஸ் பண்றோம். சரிங்களா? பாருங்க क्वेश्चन பாருங்க. A metallic ion M2+ has an electronic configuration 2,8,14 and ionic weight is 56 AMU atomic mass unit. The number of neutrons in its nucleus. சரிங்களா? பாருங்க நமக்கு M2+ அப்படினு சொல்லிருக்காங்க. ஒரு அயானோட கான்ஃபிகரேஷன் தான் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? 2+ அப்படினா நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படினு பார்த்தோம்னா ரெண்டு எலக்ட்ரான் நமக்கு என்ன இருக்கு அப்படினு பார்த்தோம்னா உங்களுக்கு குறைஞ்சிருக்கு அப்படினு அர்த்தம். சோ அப்ப ரெண்டு எலக்ட்ரான் நம்ம என்ன பண்ணனும் அப்படினா ப்ளஸ் பண்ணனும். சரிங்களா? அப்போ நமக்கு ப்ளஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. M2+ கான்ஃபிகரேஷன் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படினா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் தான் நமக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரிங்களா? அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அல்ல நியூட்ரான்ஸ் நமக்கு கரெக்ட்டா தெரிஞ்சா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படினு பார்த்தோம்னா இதோட வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா ப்ளஸ் பண்ணிக்கலாம். M2+ ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா M ஓட ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். M னா 2 + 8 + 14 plus இந்த 2+ ரெண்டு எலக்ட்ரான் வெளிய போச்சு பாத்தீங்களா? அந்த ரெண்டு எலக்ட்ரான் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க 10 + 16. சரிங்களா? அப்ப பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் பார்த்தோம்னா 26. நமக்கு அட்டாமிக் நம்பர் அதாவது Z ஓட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 26 கிடைக்குது. அதே மாதிரி மாஸ் நம்பர் பாருங்க அட்டாமிக் மாஸ் யூனிட்ல கொடுத்திருக்காங்க. அதோட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படினா மாஸ் நம்பர் A அப்படிங்கிற நோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். அதோட வேல்யூ 56. அப்ப நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எவ்வளவு கேட்டிருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா நமக்கு ஃபார்முலா எப்படி அப்படினா A - Z தான். சரிங்களா? அப்ப 56 - 26 ஆன்சர் பார்த்தோம் அப்படினா A number of neutrons equal to 30 அப்படிங்கிறது நமக்கு கரெக்டான ஆன்சர். சோ ஆன்சர் பார்த்தோம்னா B ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க arrange the following particles. Arrange the following particles in increasing order of E/M ratio. சரிங்களா? அதாவது சார்ஜுக்கும் மாஸ்க்கு இருக்கக்கூடிய ரேஷியோ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க எலக்ட்ரான் கொடுத்திருக்காங்க, அடுத்து புரோட்டான் கொடுத்திருக்காங்க, நியூட்ரான் கொடுத்திருக்காங்க, ஆல்பா பார்ட்டிகிள் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ நமக்கு தெரியும் இதுல வந்து நம்ம மாஸ் ஆஃப் புரோட்டானும் மாஸ் ஆஃப் நியூட்ரானும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 1 குவாண்டிட்டின்னு எடுத்துக்குவோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படினா ஆல்பா பார்ட்டிகிளோட மாஸ் வந்து பார்த்தோம்னா 4 குவாண்டிட்டிஸ் எடுத்துக்குவோம். சரிங்களா? அப்படி பாத்தீங்க அப்படினா எலக்ட்ரானோட மாஸோட வேல்யூ வந்து நம்ம வந்து ரொம்ப மினிமமா இருக்கிறதுனால எப்பவுமே 0 கணக்கு தான் வச்சுக்குவோம். சரிங்களா? அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு தான் நம்ம யோசிக்கணும். சரிங்களா? அப்ப மினிமம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாருங்க. மேல இருக்கிறது பாருங்க ஈங்கிறது சார்ஜ். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படினா எம்ங்கிறது மாஸ். சரிங்களா? அப்போ யாரோட வேல்யூ இங்க கேக்குறது பாருங்க இன்கிரீசிங் ஆர்டர் அப்படினா லாஸ்டா இருக்கிற வேல்யூ எப்படி இருக்கணும்னா பெருசா இருக்கணும். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்டா இருக்கிற வேல்யூ இருக்கிறதுல சின்னதா இருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும் அப்படினு பார்த்தோம்னா நமக்கு நியூட்ரான் தெரியும். நியூட்ரான்ங்கிறது என்னது பார்த்தோம்னா நியூட்ரல். சரிங்களா? நியூட்ரல் அப்படினா அதோட சார்ஜோட வேல்யூ எவ்வளவு இருக்கணும் அப்படினா 0வா இருக்கணும். அப்ப இனிஷியலா உங்களுக்கு நியூட்ரான் இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் நமக்கு இருக்கணும். அப்ப பார்த்தோம்னா மீதி ரெண்டையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ 1 2 இந்த சியும் நமக்கு நியூட்ரான் இருக்கு. சரிங்களா? அப்ப டி ஆப்ஷன் வந்து நாம என்ன பண்ணலாம் அப்படினா எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க சார்ஜோட வேல்யூ வச்சு நாம பாக்கும்போது சரிங்களா சார்ஜோட வேல்யூ வச்சு பாக்கும்போது எதோட வேல்யூ வந்து உங்களுக்கு பெருசா இருக்கும் அப்படினு பாருங்க. ஆல்பா பார்ட்டிகிள் நமக்கு எப்படி தெரியும் 2He4 அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா? அப்ப மாஸோட வேல்யூ அதுக்கு தான் அதிகமா இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படினா நமக்கு சார்ஜோட வேல்யூ நமக்கு என்னதான் அதிகமா இருக்கும் அப்படினு பார்த்தோம்னா அதுக்கு தான் அதிகமா இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதோட ஆப்ஷனா எடுத்துக்கலாம் அப்படினா இது 0. நம்ம மாஸோட வேல்யூ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இதோட பார்த்தோம் அப்படினா நியூட்ரான், அடுத்து ஆல்பா பார்ட்டிகிள், அடுத்து பார்த்தோம்னா புரோட்டான், அடுத்து எலக்ட்ரான். சரிங்களா? இதுல வந்து பார்த்தோம்னா மாஸோட வேல்யூ சரிங்களா சார்ஜோட வேல்யூ ஈயோட வேல்யூ எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈயோட வேல்யூ பாத்தீங்க அப்படினா நியூட்ரானுக்கு என்னன்னு எடுத்துக்கலாம் 0ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆல்பா பார்ட்டிகிள் நான் சொன்ன மாதிரி 2 யூனிட்ஸ். சரிங்களா? 2 யூனிட். அதே மாதிரி புரோட்டானுக்கு 1 யூனிட், எலக்ட்ரானோட யூனிட். ஏன் உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் சேஞ்ச் ஆகுது தவிர ஆனா சார்ஜோட வேல்யூ டிஸ்டர்ப் ஆகல. அதே மாதிரி மாஸோட வேல்யூ எதுல எடுத்துக்கலாம்னா இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட்டோட கம்பேரிசன் வச்சு எடுத்துக்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது நியூட்ரானுக்கு வந்து மாஸ் பார்த்தோம்னா நம்ம என்னதான் எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 யூனிட் தான் எடுத்துப்போம். அதே மாதிரி புரோட்டானுக்கு 1 யூனிட் தான் எடுத்துப்போம். அதே ஆல்பா பார்ட்டிகிள் அப்படின்னா 4 எடுத்துப்போம். அதே மாதிரி எலக்ட்ரானோட வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அதோட கம்பேரிசன் புரோட்டானுக்கு நியூட்ரானுக்கு கம்பேரிசன் பார்த்தோம்னா 1/1837 டைம்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். அதாவது புரோட்டானோட மாஸ் மாதிரி 1837 மடங்கு அதோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கம்மியா இருக்கும். அப்ப E/M ஓட வேல்யூ இரண்டையும் நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நியூட்ரானோடது 0 சரிங்களா? ஆல்பா பார்ட்டிகிள் இது ரெண்டு டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு 1/2 அதே மாதிரி புரோட்டானோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1 சரிங்களா? எலக்ட்ரானோடது பாத்தீங்க அப்படின்னா 1837 டைம்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். நமக்கு இன்க்ரீசிங் ஆர்டர் தான் கேட்கறதுனால அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா சின்னதா இருக்கணும். அப்ப நியூட்ரான் ஃபர்ஸ்ட், அடுத்து பாத்தீங்கன்னா ஆல்பா பார்ட்டிகிள், அடுத்து பாத்தீங்கன்னா புரோட்டான், அடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான். சோ இந்த ஆப்ஷன் நமக்கு கரெக்ட்டா இருக்குது. எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு பி ஆப்ஷன்ல கரெக்ட்டா இருக்கு. சோ ஆன்சர் பி. அடுத்து பாருங்க எனர்ஜி அப்சர்வ்ட் பை ஈச் மாலிகுல். சரிங்களா? A2 ன்னு ஒரு மாலிகுல் இருக்கு. அது ஒரு எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது. ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் அதோட எனர்ஜி சொல்லியிருக்காங்க. எனர்ஜியோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 4.4 × 10⁻⁴
-19 ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க அண்ட் பாண்ட் எனர்ஜி பெர் மாலிகுல், அதோட பாண்ட் எனர்ஜி எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 4 × 10⁻−19 ஜூல்ஸ். சரிங்களா? அதாவது நீ இப்படி வச்சுக்கலாம், அதாவது எக்ஸைட்டட் ஸ்டேட் அதோட ஒரிஜினல் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகுல் பெர் ஆட்டம். சரிங்களா? அப்போ அதுல அந்த மாலிகுலோட இயக்க ஆற்றல் ஒரு ஆட்டம்க்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது எக்ஸைட்டட் ஸ்டேட், இது கிரவுண்ட் ஸ்டேட், அதாவது கிளரூட்டர் நிலைக்கும் சாதாரண நிலைக்கும் நடுவில் இருக்க எந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் தான். அப்போ எனர்ஜி டிஃபரன்ஸ் என்ன பண்ணிடலாம், ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும், 0.4 × 10⁻−19 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இதை நீங்க கரெக்டா எடுத்துக்கணும், சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியா எடுத்துக்கணும்னா 4 × என்ன பண்ணிக்கலாம், 10⁻−20 எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ ஒரு ஆட்டமுக்கு தான் கேட்டிருக்காங்க. இந்த மாலிகுல் எத்தனை ஆட்டம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஆட்டம் இருக்கு. ஸோ டிவைடட் பை 2. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அடிச்சோம்னா 2 × 10⁻−20 ஜூல்ஸ் அப்படிங்கிறத கரெக்ட். சரிங்களா? இதுல நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ல வந்து மிஸ்டேக்கா கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? இது ஒரு இதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணி மாத்திக்கலாம். ஸோ 20 ஜூல்ஸ். ஸோ ஆன்சர் டி. சரிங்களா? இதுல வந்து உங்களுக்கு நீங்க டியா பி போட்டாலும் கரெக்ட், டி போட்டதாலும் உங்களுக்கு இப்போதைக்கு கரெக்ட், நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க an electromagnetic radiation has a frequency. சரிங்களா? frequencyயோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. சரிங்களா? frequencyக்கான சிம்பல் பார்த்தோம்னா mu. சரிங்களா? 16.7 மெகாஹெர்ட்ஸ். மெகாவோட வேல்யூ பார்த்தோம்னா 10⁻6. what will be the wavelength of the radiation in meters? சரிங்களா? அந்த வேவ்லென்த் லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிங்க. எதுல கண்டுபிடிங்கன்னு சொல்லிருக்காங்க அப்படின்னா மீட்டர்ல கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரிங்களா? பாருங்க அப்போ நமக்கு mu = ரெண்டு ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா பாருங்க, மியூவையும் லாம்டாவை ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா mu = c/λ. சரிங்களா? மியூவோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்கு, 16.7 × 10⁻6, அதாவது மெகாவோட வேல்யூ பாத்தீங்கன்னா 10⁻6. சரிங்களா? ஈக்குவல் டு சிங்கிறது கான்ஸ்டன்ட் 3 × 10⁸ மீட்டர், லைட் வெலாசிட்டி ஆஃப் லைட். சரிங்களா? 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் டிவைடட் பை லாம்டா. நமக்கு லாம்டாவோட வேல்யூ தான் வேணும். அப்ப லாம்டா ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 3 × 10⁸ டிவைடட் பை 16.7 × 10⁻6. சரிங்களா? சோ ரெண்டையும் நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லாம்டா = 16.96 மீட்டர். சோ ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு சரியான ஆன்சரா இருக்கு. சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க if threshold wavelength அப்படின்னா அந்த பயன் தொடக்க அலைநீளம் தான் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதோட வேல்யூ பாருங்க, லாம்டா நாட்டோட வேல்யூ ஃபார் எஜெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் மெட்டல். அத ஒரு உலோகத்துல இருந்து வெளிவரக்கூடிய எலக்ட்ரானோட பயன் தொடக்க அலைநீளத்தோட மதிப்பு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? லாம்டா நாட்டோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. லாம்டா நாட் ஈக்குவல் டு எவ்வளவு சொல்லிருக்காங்க அப்படின்னா 330 நானோமீட்டர். சரிங்களா? நானோ 10⁻−9. தென் ஒர்க் ஃபங்க்ஷன் ஃபார் த போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். சரிங்களா? E நாட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா த்ரெஷோல்ட் எனர்ஜின்னு சொல்லலாம், ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்லலாம், அல்லது பயன் தொடக்க ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்ப E நாட்டோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுதான் क्वेश्चन. சரிங்களா? அப்ப E நாட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா h × mu நாட் ன்னு சொல்லலாம். இந்த mu நாட்டோட வேல்யூ டைரக்டா கொடுக்கல, அதுக்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்க, லாம்டா நாட் கொடுத்திருக்காங்க. அப்ப எப்படி எழுதலாம், h × c/λ நாட் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப E நாட் ஈக்குவல் டு ஃபார்முலா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். h ஓட வேல்யூ தெரியும் நம்மளுக்கு, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் 6.626 × 10⁻34. அதே மாதிரி c ஓட வேல்யூ பார்த்தோம்னா வெலாசிட்டி ஆஃப் லைட் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் டிவைடட் பை லாம்டா நாட்டோட வேல்யூ பார்த்தோம்னா நம்மளுக்கு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க 330 நானோமீட்டர். நானோக்கு வேல்யூ பார்த்தோம்னா 10⁻−9. சரிங்களா? சோ சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா இது நமக்கு எவ்வளவு ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா E நாட்டோட வேல்யூ நீங்க இத கேன்சல் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 6 × 10⁻−19 ஜூல்ஸ் கிடைக்குது. சரிங்களா? அந்த ஆன்சர் நமக்கு எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சி ஆப்ஷன்ல இருக்கு. சோ ஆன்சர் சி. அடுத்து பாருங்க அக்கார்டிங் டு தி போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஒளிமின் விளைவுல கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி எஜெக்டட் எலக்ட்ரான். சரிங்களா? அதாவது வெளிவரக்கூடிய எலக்ட்ரானோட இயக்க ஆற்றல்ங்கிறது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் frequency ஆஃப் லைட். ஆன்சர் ஆப்ஷன் சி. இதுவும் அதே மாதிரி பேஸ் பண்ண क्वेश्चन தான். இன் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி போட்டோ எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீசிங் லீனியர்லி வித் எதை பொறுத்து உங்களுக்கு மாறுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ மொரலஸ் பாத்தீங்கன்னா போன क्वेश्चन இந்த क्वेश्चन நமக்கு ஒரே மாதிரியானது தான். சோ ஆன்சர் பி, frequency ஆஃப் இன்சிடென்ட் லைட். அடுத்து பாருங்க எனர்ஜி ஆஃப் an electron in nth orbit of hydrogen atom. நம்மளுக்கு பாருங்க எனர்ஜி ஆஃப் த nth orbit of போர் அட்டாமிக் மாடலோட ஃபார்முலாஸ் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஆனா இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா EV ல கொடுத்திருக்காங்க. நமக்கு எல்லா வேல்யூம் ஜூல்ஸ்ல கொடுக்காம என்னத்துல கொடுத்திருக்காங்க அப்படின்னா EV ல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? EV ல கொடுத்தனால நமக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த n ஓட பவரோட வேல்யூ எப்பவுமே சிமிலரா தான் இருக்கும். சரிங்களா? அதோட வேல்யூ என்னதான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா n² தான் இருக்கணும்.
சரிங்களா. உங்களுக்கு ஜூல்ஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா -2.18 into 10⁻−18 அப்படின்னு வரும். சரிங்களா. இதே உங்களுக்கு ஈவில கொடுத்துருக்கனால இந்த ஃபார்முலா இருக்குது, -13.6ல இருக்கு. சரிங்களா. நாம அதோட வேல்யூ ஈவியோட வேல்யூ கன்வர்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா. ஸோ -13.6 divided by n² into EV அப்படிங்கிற ஈவிங்கிற யூனிட்ல கொடுத்துருக்கதா அந்த சைடில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் சி. அடுத்தது பாருங்க, ரேடியஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்பிட் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் 0.53 ஆம்ஸ்ட்ராங். The radius of the second orbit of He plus ion would be. சரிங்களா. அந்த போர் அட்டாமிக் மாடல்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் லைக் ஸ்பீசிஸோட ரேடியஸோட ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா. அதுக்கான ஃபார்முலா பாருங்க, Rn = A0 into n² divided by Z. அதுதான் ஃபார்முலா. இந்த A0ங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டோட ரேடியஸ் எவ்வளவுங்கிறது தான் அதோட வேல்யூ. அதை தான் உங்களுக்கு சிம்பிளா எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரேடியஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்பிட் ஆஃப் த ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட வேல்யூ எப்பயுமே கான்ஸ்டன்ட் தான், அதோட நேம் மட்டும் மாற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அப்போ அதோட வேல்யூ பாருங்க, Rn = 0.53 ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா. யூனிட் எல்லாமே கீழே ஆன்சர் எல்லாமே ஆம்ஸ்ட்ராங்ல தான் இருக்கு, அதெல்லாம் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்டு n. என்னங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா எத்தனாவது எனர்ஜி லெவல் இங்க கேட்கறது பாருங்க, எத்தனாவது எனர்ஜி லெவல் கேட்டிருக்காங்க, செகண்ட் ஆர்பிட். அப்போ n = 2, அப்போ 2² divided by Z. Zங்கிறது அட்டாமிக் நம்பர், ஹீலியம் அட்டாமிக் நம்பர் எத்தனைன்னு பார்த்தோம் அப்படின்னா 2. சரிங்களா. அப்போ 2 ஒரு 2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ Rn = 0.53 into 2ன்னு இருக்கு. சரிங்களா. அப்போ Rn = எவ்வளவு கிடைச்சிருக்கும் அப்படின்னா 1.06 ஆம்ஸ்ட்ராங். சரிங்களா. ஸோ அப்போ இதோட வேல்யூ உங்களுக்கு He plus இதோட ரேடியஸோட செகண்ட் ஆர்பிட்டோட ஆன்சர் பார்த்தோம்னா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ஆப்ஷன்ல இருக்கு. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, a gas absorbs a photon of 355 nanometer and absorbs in and emits at 2 wavelength. If one of the emission is 680 nanometer, the other emission will be. அதாவது ஒரு கேஸ் போட்டான், ஒரு கேஸ் ஒரு ஃபோட்டான்னால எனர்ஜி அப்சர்வ் ஆகுது. அந்த இன்லெட்டா கொடுக்குற எனர்ஜியோட வேவ் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தோம்னா 355 நானோமீட்டர் இருக்குது. அடுத்தது மறுபடியும் அது ஹையர்ல எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து மறுபடியும் லோயர் ஸ்டேட்டுக்கு வரும்போது 2 வேவ் லென்த்ல எமிஷன் நடக்குது. சரிங்களா. அதுல ஒரு எமிஷனோட வேல்யூ 680 நானோமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா. இன்னொரு எமிஷனோட வேல்யூ நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதாவது நார்மல் கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது. எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு வரும்போது 2 வகையான எமிஷன்ஸ் நடக்குது. சரிங்களா. 2 இதுல ஒரு லாம்டா வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா. அதுதான் என்னன்னு பார்த்தோம்னா 680 நானோமீட்டர். சரிங்களா. இன்னொரு வேல்யூ கொடுக்கல நம்மளுக்கு, அதுதான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இன்னொன்று லாம்டா 2 ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. இன்லெட்ல கொடுத்த எனர்ஜி சரிங்களா அப்சார்ப்ஷனுக்கான கொடுத்தது பார்த்தோம்னா 355 நானோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ நம்ம கான்செப்ட் பண்ணி நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா E = E1 + E2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா. அப்ப ஈங்கிறது இது இன்லெட்டா கொடுத்தது இன், இது ரெண்டு சைடுல இருக்கிறது ரெண்டுமே அவுட்லெட். சரிங்களா. நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா உங்களுக்கு லாம்டா வச்சு தான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது h mu. சரிங்களா. h mu க்கு பதிலா நம்ம mu க்கு பதிலா என்ன எடுத்துக்கலாம்னா c/λ அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப h * c/λ = h * c/λ1 plus h * c divided by λ2. சரிங்களா. இப்போ பாருங்க இதுலயும் hc லாம்டா hc இருக்கு, இதுலயும் hc, இதுலயும் hc இருக்கு. எல்லாமே அப்ப என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா. அப்ப கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ரிமைனிங் இப்படி கிடைக்கும் 1/λ = 1/λ1 plus 1/λ2 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். சரிங்களா. இந்த ஈக்குவேஷன்ல 1/λ சப்ளை பண்றக்கூடிய இனிஷியல் எனர்ஜி கொடுத்த அதோட லாம்டாவோட வேல்யூ பாருங்க 1 அதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் 1/355. எல்லாமே ஆன்சர் பாருங்க கிவன்லி ஆன்சர் எல்லாமே நானோமீட்டர்ல தான் இருக்கு, அதெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு இந்த சைடுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இதோட வேல்யூ தெரியும், அதோட வேல்யூ பார்த்தோம்னா 1680. சரிங்களா. பிளஸ் 1/λ2 பாருங்க. இதுல இப்போ நம்மளுக்கு அன்னோனா இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒன்னே ஒன்று தான். அப்போ 1/λ இப்போ ஈக்குவேஷன் எப்படி மாறிக்கும் அப்படின்னா 1/λ2 = 1/355 minus 1/680. சரிங்களா. அப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1/λ2 = 680 minus 355 divided by LCM எடுக்கிற கான்செப்ட் தான், கிராஸ் மல்டிப்ளை 680 into 355. சரிங்களா. இப்போ ரிசால்வ் பண்ணி ரெண்டையும் மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சருக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ரெக்கார்ட் ஆன்சர் கிடைக்கும். அப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 743 நானோமீட்டர் கிடைக்குது. சரிங்களா. ஆன்சர் 743 நானோமீட்டர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் B ல இருக்கு. இப்போ தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டெஸ்ட் 64 ஓட ஆன்சர் கீ டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.